நீ சும்மாறா அவன் பேச. அவன் சொன்ன நடக்கிறத வேற. அன்னைக்கே கோவத்தில் அவனை வெட்டியிருந்தா தேவையில்லாம 24 பேர் சித்திருக்க வேண்டியிருந்தா. அன்னலட்சுமி என் சம்சாரம் பேச்சு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி அழுதா. ஆயுசு கட்டி அவனுக்கு அன்னைக்கு பொழைச்சேன். செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? நான் திப்பு கேட்டப்ப ஒரு சித்தப்பனா அன்னலட்சுமி மேல வச்சிருந்த பாசத்துல அவனை திரும்ப சேர்த்துக்கிட்டேன். சரி, கேஸ் தாரெல்லாம் தீரட்டான். உனக்கும் விரும்பணுங்க. உனக்கு அன்னலட்சுமி கல்யாணம் இதை உறுதியா சொல்லிவிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சே சொல்லிவிடுறப்பா. நாம எல்லாரும் நல்ல பஞ்சாயத்துக்கு போறோம். உன் மேல ஒரு தூசு படாது, பயப்படாத, நீ பாத்துக்கிடுவோம். எனக்கா பயமா? நான் சிங்கப்பூர்ல சீனாக்காரனை தூக்கி போட்டு மிதிச்சவன். கண்ணு இடிக்கணும் எல்லாம் ப்ரூஸ்லி கிடையாது. நல்லம்ம நாயக் தானே பஞ்சாயத்து கூட்டுறேன். திருமல் நாயகனே கூட்டுற மாதிரி சொல்றியா? என் மகன் பெத்தராசு நிலம் கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் 18 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் வாசல மிதிச்சவன். உங்க அப்பா உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். அங்க உட்காந்துருக்காரு கொத்தால தேவர். அவங்க அப்பா தவசி தேவரோட உங்க அப்பனுக்கு சமரசம் பேச போய் கடைசியில சண்டையில முடிஞ்சு போச்சு. முதல்ல அருவாள் எடுத்தது தவசி தான், வெட்டினது நான். 4 வருஷம் செயலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே அருவாளை எடுக்கிறதுல கோர்ட் வாசம் மிதிக்கிறது இல்லைன்னு அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தியத்தினால தான் கொத்தால தேவனும் நீ பேசின பேச்சுக்கு நீ இன்னும் இந்த இடத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கிச்சமான வேணா வாங்க, நேருக்கு நேரம் மோரி பாத்துருவேன். யாரும் பணியில இப்படி எல்லாம் பேசி அம்மா உண்டா பிச்சு பிடி தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு எல்லாம் வேண்டாம். சும்மா சோடிச்ச கேஸ் தானே, வாபஸ் வாங்க. எது சோடிச்ச கேசுங்கிறியா? என் நிலத்தை விலை பேசுறியா? நான் கொடுக்கல. பெரிய மனுஷன் அருவாளாலும் இங்க அருவாளும் பேச பாயும் பேச. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்ள. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு. அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அம்பிட்டு தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியது தானே. அவர் விற்பாரு எதை வேணா. எதை வேணா விற்பாரு. என்னையவா சொல்ற? உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு கொத்தால தவிர அவரு விற்பாரு. மறுவாதி கட்டு போயிரும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாலா உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா போது எதுக்கு பெருமாடி முன்னாள் பின்னாள் கல்லறியா? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. கொண்டா அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவன்னா எங்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானும் அதான்யா. இப்ப சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன், என் சொத்துல கொஞ்சத்தை பொதுவுக்கு எழுதி வச்சிடுறேன். நாயக்கரையும் எழுதி வைக்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். என்ன பேச தெரிஞ்சிட்டு பேசியா? பொதுக்கு இதுக்குன்னு பேசிட்டு கொட்ட போறேன் துடுப்பேன். இப்ப சொல்றாயா, என் நிலத்துல ஒரு பகுதியை 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தையும் சின்ன கோளாறு பற்றி மக்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. என்ன 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 எழுதி கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அவர் எழுதி கொடுக்காததா இப்ப ஏதோ கோவத்துல பேசுற. பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காதப்போ நமக்கு இதான் பேப்பர், இது பேனா. சொன்னதான் சரி. நாயகர் ஐயாவில முடியலன்னா விட்டுருங்க. அவர் கொடை பிடிச்சு திரியிறால கொண்டராசு, அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை. ஒரு காலத்துல நாயகர் ஐயா சும்மா கொடுத்தாமல, ஏன் தர்மத்தை கிடைச்ச காணையா திருப்பி கொடுத்துருக்கியா? பாவம் தண்ணி அழுக்கு அடிச்சவன் இருக்கு. அவர் அழுக்கு வழியா நீதாண்ட அழுக்கு. எங்க நைனாவை பத்தி நீ பத்திரியா? சிங்கப்பூர்ல சண்டித்தனம் செஞ்சு சவுக்கால் அடிச்சு தூக்கி போடாங்கல்ல உன்னையா? எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? இன்ச்சா தெரியும். எல்லாம் தெரியுமாவில? சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது. எங்க இருக்கீங்க? உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா. ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல, உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு, என் சொத்தை யாருக்கு வேணும்னாலும் எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன். ஆனா கொத்தால தேவ மாதிரி சொத்துக்காக உறவு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும், அதுக்காக அவர் அண்ணன் பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு.
அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவாரு. ஏய் கொண்டாசு இருக்குது நான் சொல்றேன். முன்வினையா செய்வினையான்னு தெரியல, ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் தூத்தலும் என் தலையில விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிட்டு அவனுக்கு ஒரு இடிதாங்கியா நின்று